Good morning students, this is Professor R. Surendra from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா strength of material SFD BMD னு ஒரு விஷயம் இருக்கு. Shear force diagram, bending moment diagram, loading diagram அப்படி. இதுதான் வந்து free body diagram. நம்ம load மட்டும் ஆக்ட் ஆகிற diagram வந்து loading diagram சொல்லுவாங்க. ஒரு நார்மலா இருக்கு கேண்டில் வியூ வந்து loading diagram மாத்தும்போது இது W கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. அப்ப ரியாக்ஷன் நம்ம வந்து நேரடியா அங்க கீழ நோக்கி W னா இங்க மேல் நோக்கி W. அப்புறம் அந்த ரெண்டுத்தையும் ரெசிஸ்ட் இது ரெண்டும் வந்து கிளாக்வைஸ் மூவ்மெண்ட். இந்த இவனும் இவனும் சேர்ந்து கிளாக்வைஸ் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணுவான். அவனை எதிர்க்கிறதுக்காக ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மெண்ட் இங்க உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போடுற டயகிராம் பேர் வந்து இது வந்து shear force diagram அப்படி சொல்லுவாங்க, SFD சொல்லுவாங்க. அடுத்து போறது வந்து bending moment diagram. இது நல்லா ஒன்னு புரிஞ்சுங்க. இது வந்து இது ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா அடுத்து இன்க்ளைன் லைன் வரும். இன்க்ளைன் லைனா இருந்தா அடுத்து பாராபோலா வரும். பாராபோலாவா இருந்தா அடுத்து கியூபிக் பாராபோலா வரும். இது வந்து பாராபோலா அப்படினா அடுத்து வரது கியூபிக் பாராபோலா சொல்லுவாங்க. கியூபிக் கர்வ்னு சொல்லுவாங்க இல்ல கியூபிக் பாராபோலா சொல்லுவாங்க. சோ அந்த கட்டம் இங்க பாத்தீங்கன்னா இன்க்ளைன்ட் லைன். சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இங்க பாருங்க லோடிங் டயகிராம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா shear force டயகிராம் வந்து இன்க்ளைன்ட் லைனா இருக்கும். அப்புறம் இது பாராபோலாவா இருக்கும். ஒரு படியா மாறிட்டே வரும். அதோட லீனியாரிட்டி வந்து இழக்கப்படும். சோ லீனியரா இருந்தவன் அவன் வந்து அந்த ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். இங்க அங்க ஸ்லோப்பே இல்ல, ஸ்லோப் 0. ஃபர்ஸ்ட் இருக்கவனுக்கு கர்வ் வந்து ஸ்லோப் 0. இவனுக்கு ஸ்லோப் இருக்கு, இவனுக்கு அதுக்கும் மேல. இப்போ என்னன்னா ஸ்லோப் வந்து அந்த வளையும் தன்மை கூடிக்கிட்டே போகும் ஒவ்வொரு படியா. அது ஏன் கொடுக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பாயிண்ட் ஆக்டா வந்து இங்க லைனா ஸ்ட்ரெயிட் லைனா வருது, அப்புறம் இன்க்ளைன் லைன். இங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆரம்பிக்குது, இங்க இன்க்ளைன் லைன், இங்க பாராபோலா. இங்க இன்க்ளைன் லைன்ல ஆரம்பிக்குது, இங்க பாராபோலா, இங்க கியூபிக் பாராபோலா. அப்படிதான் எல்லாமே அந்த படி பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து இன்க்ளைன் லைன்ல இருந்து பாராபோலா வந்து கியூபிக் பாராபோலா. எனி 3 தான் வரும். ஏன்னா 3 தான் இருக்கு. சோ இங்க பாருங்க shear force diagram ரெக்டாங்கிளா இருக்கும். ஏன் ரெக்டாங்கிள்னா W வந்து சோ கீழ இறங்குது, இங்க W வந்து மேல ஏறுது அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஏன் அப்படி நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்னா இப்ப கேண்டிலிவரை வளைக்கும் போது இப்படி தான் வளையும். இப்படி வளைஞ்சா வந்து அது நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். இப்படி வந்தா இப்ப பிரிட்ஜ்ல போறோம், சில பிரிட்ஜ்ல வெயிட் கொடுத்தா இது இப்படி வளையும். இப்படி இருந்தா அது சாகிங் அப்படின்னுவாங்க. வெயிட்னால அது என்ன ஆகுது, அந்த பாலம் வந்து தொங்கி போயிடுது. ஸோ நம்ம தொட்டில் இது பண்ணும்போது குழந்தைய போடும்போது என்ன ஆகுது, தொட்டில் வந்து கீழே இதுவாகுது இல்லையா, அது வந்து சாகிங் மூமெண்ட். சாகிங் மூமெண்ட் வந்து சாகிங் பெண்டிங் மூமெண்ட் வந்து என்ன அப்படின்னா அது பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஆகிங் பெண்டிங் மூமெண்ட் நெகட்டிவ். இங்க வந்து ஆகிங்கிறது பாத்துங்க, கேண்டிலிவர்ல ஃபுல்லாவே ஆகிங் தான். சோ இங்க பாருங்க இது WL வந்து இது ஃபிக்ஸிஷியஸ் லோட் சொல்லுவாங்க. ஃபிக்ஸிஷியஸ் லோட்னா என்னன்னா ஒரு UDL வந்து ஈக்குவலன்ட் பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணா அது பேர் என்னது, ஃபிக்ஸிஷியஸ் லோட். ஃபிக்ஸிஷியஸ் லோட்னா என்னன்னா இருக்கு ஆனா இல்ல. சரி நம்ம கால்குலேஷனுக்காக அது எங்க ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டில ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. ரெக்டாங்கிள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர், அதனால அது சென்டர்ல ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சீங்க. சோ இத வந்து போட்டோம்னா நமக்கு வந்து இந்த WL தான் இங்க வரும். சோ அதனால வந்து இங்க WL வந்தா போதும். இந்த WL இன்டு இந்த தூரம் வந்து L/2, இந்த தூரம் L/2 WL இன்டு L/2 போட்டீங்கன்னா WL²/2 வரும். WL இன்டு L/2 போட்டீங்கன்னா WL²/2 வரும். சோ அதான் வந்து பெண்டிங் மொமெண்ட். அப்படிதான் சிமிலர்லி நம்ம ட்ரையாங்கிள் லோடுக்கு வந்து WL/2 இன்டு L/3. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ட்ரையாங்கிள் எங்க இருக்கும், பேஸ்ல இருந்து L/3 இருக்கும், வெர்டெக்ஸ்ல இருந்து 2L/3 இருக்கும். ட்ரையாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ்ல இருந்து L/3 ல இருக்கும், வெர்டெக்ஸ்ல இருந்து 2L/3. சோ இந்த இடம் வந்து L/3. சோ WL/2 இன்டு L/3 போட்டீங்கன்னா WL²/6 வரும். சோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஈஸி. இது பாத்தீங்கன்னா இது W னா ரெண்டு பக்கம் ஈக்குவலி ஷேர் ஆகும். சோ W/2. சோ W/2 மேல போகுது, இங்க W வந்து கீழ வருதா, W/2 மேல போகுது, W கீழ வருது, மறுபடியும் W/2 மேல போகுது. கேபிட்டல் W னா லோட், ஸ்மால் w னா ரேட் ஆஃப் லோடிங் அர்த்தம். சோ எப்பவுமே தெரிஞ்சீங்க. இப்ப ரெக்டாங்கிள் இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த shear force diagram gives the bending moment at that point. இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் வேணும்னா அது வரைக்கும் அந்த ஏரியா கண்டுபிடிச்சினா போதும். இந்த W/2 இன்டு L/2 போட்டா என்ன வரும், ஏரியா ஆஃப் shear force diagram W/2 இன்டு L/2 போட்டா என்ன வரும், WL/4, which is nothing but bending moment at that point. இந்த பாயிண்ட் C னா bending moment at that point. So ஒரு bending moment at that point கண்டுபிடிக்கணும்னா we have to calculate area of the shear force diagram. சரியா, இந்த ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த இடத்துல bending moment வந்துரும்.
ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் நான் அப்படிதான் ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்க பாருங்க இதோட ஏரியா கண்டுபிடிங்க. இது W into L. அப்ப இந்த இடம் வந்து W L. So area of the shear force diagram ஃபுல்லா கால்குலேட் பண்ணீங்கன்னா W into L வரும். It gives the bending moment at the point. இங்க இருந்து எப்பவுமே வந்து இந்த ஃப்ரீ எண்ட்ல இருந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். நம்ம எங்க வேணா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏரியா வச்சு. இப்போ நான் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இது L, இது WL. இது ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலா என்ன? ஆஃப் BH ஆஃப் into WL into L என்ன வரும் பாருங்க. It will give the WL square by 2. இங்க பாருங்க ஏரியா ஆஃப் பாராபோலா வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் ஏரியா ஆஃப் பாராபோலா 1/3 ஆஃப் WL by 2 into L போட்டீங்கன்னா WL square by 6 வந்துரும். சரியா? ஏரியா ஆஃப் த shear force diagram gives the bending moment at that point. அது எழுதி வச்சுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேண்டிடேட்க்கு மொமெண்ட் அப்ளை பண்ணனா இது வந்து shear force diagram straight line ஆ வரும். இது முக்கியமான क्वेश्चन. shear force diagram எதுக்கு straight line ஆ வரும்னா ஒரு cantilever beamக்கு வந்து மொமெண்ட் அப்ளை பண்ணலாம். bending moment diagram rectangle ஆ வரும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா அடுத்து simply supported beamல வந்து UDL rate of loading கொடுத்தனா fixed load ஆ கன்வர்ட் பண்ணா இது small w னா rate of loading. small w னா என்ன சொல்வாங்கன்னா small w is the rate of loading. it is the load per unit length. load per unit length. அப்ப வந்து load per unit length னா வந்து rate of loading into L போட்டனா லோட் கிடைக்கும், ஈக்குவல் லோட் கிடைக்கும். அப்ப WL/2 into WL/2 இது தெரியுதா? சோ அப்ப வந்து இங்க ரெக்டாங்கிள் ஆல்ரெடி வந்தால இது ட்ரையாங்கிள் WL/2 மேல போகும். இது ரெண்டு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ இது பாராபோலா வரும். இந்த பாராபோலாக்கு இந்த எப்படி கண்டுபிடிச்சா இந்த ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஏரியா பாருங்க half into WL/2 into L/2. அப்ப W area of the shear force diagram gives the bending moment at that point. சரியா? சோ இதான் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதே போல இங்கேயும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இது எசென்ட்ரிக் லோட் சொல்லுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் ஆக்ட் ஆகல எசென்ட்ரிக் லோட். எசென்ட்ரிக் லோட் கண்டுபிடிக்கும் போது இது W னா W into B டோட்டல் லெந்த் L. சோ WB by L இது WA by L அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரியா? WB by L WA by L. சோ வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா WB by L into A. அப்ப WAB by L. இதோட ஏரியா தான் இங்க வரும் பெண்டிங் மோட்ல. ஏரியா ஆஃப் shear force diagram தான் பெண்டிங் மோட்ல வரும்ன்றது தெரிஞ்சுங்க. இது ட்ரையாங்கிள்னா இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து WL/2. இதோட ஏரியா பாத்தீங்கன்னா அதே போல இன்னொரு தெரிஞ்சுங்க. ஏரியா ஆஃப் த லோடிங் டயகிராம் gives the shear force at that point. ஏரியா ஆஃப் த லோடிங் டயகிராம் gives the shear force. இப்ப லோடிங் டயகிராம் இதோட ஏரியா கண்டுபிடிச்சா WL/2. இது வந்து W இல்லையா? இது W, இது L, half into W னா WL/2 இங்க வரும். இதான் shear force. இந்த இடத்துல shear force எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா WL. இந்த இடத்துல ஏரியா ஆஃப் லோடிங் டயகிராம் shear force at the point. சோ இது வந்து L/3 லாக்ட் ஆறனால இங்க WL/3 வரும், இங்க WL/6 வரும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா WB by L WA by L சப்ஸ்டிட் பண்ணா இது வரும். சோ ட்ரையாங்கிள் அப்புறம் பாராபோலா, பாராபோலாக்கு அப்புறம் கியூபிக் பாராபோலா. இப்போ இந்த தூரம் வந்து நமக்கு எவ்வளவுன்னு தெரியணும். இந்த தூரம் இந்த ஏரியா வந்து நமக்கு தெரியும். சரியா? சோ எல்லாத்தோட லேஅவுட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துங்க. இந்த ட்ரையாங்கிள் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ரெண்டு பக்கம் ஆக்ட் ஆனா இந்த பக்கம் WL/4 இந்த பக்கம் WL/4. இது ட்ரையாங்கிள்னால இது இன்க்ளைன் லைன்னால இது பாராபோலா, இது பாராபோலா, இந்த பக்கம் கியூபிக் பாராபோலா அப்படின்றது தெரியுங்க. இது ஃபிக்ஸ்டு பீம்ல shear force வந்து அதே தான் வரும். ஆனா வந்து பெண்டிங் மொமெண்ட் மட்டும் கொஞ்சம் கீழ வந்து ப்ரொஜெக்டடா வரும். இந்த மொமெண்ட்னால அந்த மொமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மொமெண்ட்னால இது கீழ வரும். ஆனா shear force diagram வந்து சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கும் ஃபிக்ஸ்டு பீமுக்கும் சேமே தான் வரும். சரியா? அங்க என்ன இருக்கோ அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து W/2, இங்க W/2, இங்க ஸ்மால் WL/2, இங்க ஸ்மால் WL/2. ஆனா இங்க மட்டும் இந்த மொமெண்டோட இது வந்து ஃபிக்ஸ்டு பீம்ல வரும். இது சிம்பிளி சப்போர்ட் பீம் வந்து கப்புள்ஸ் இது பண்ணா இது ரெக்டாங்கிளா வரும். இது வந்து ட்ரையாங்கிள், சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். சோ சென்டர்ல வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். இது ப்ராப்பர் கேண்டிலர் பீம் கேரிங் தி பாயிண்ட் லோட். இது ப்ராப்பர் கேண்டிலர் பீம் கேரிங் தி UDL. சோ இதான் வந்து பீம்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டான இது. இத நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கேட்பான், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கேட்பான். நீங்க ஒவ்வொன்றும் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். சரியா? எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கும்போது இது வந்து லம்சமா இருக்கும். சோ ஆனா வந்து இது வந்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது புரியும். இது புரிஞ்சுச்சுன்னா அப்புறம் அடுத்தது வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் டேப்லெட் பண்ணி வச்சுங்க. இது WL, WL/4, WL² by 8, WL² by 2,
WL square by 6 இது மாதிரி டேப்லெட் பண்ணிக்கோங்க WAB by L இதெல்லாம் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் போட்டுட்டு அதை மட்டும் ஒரு டேப்லேஷன் போட்டு வச்சிங்க அதுதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து என்னன்னா சும்மா ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி கேட்பானுங்க சரியா தேங்க்ஸ் சப்ஜெக்ட்ஸ்